இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே துணையொன்றை நாம் தேடி மறை பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ அந்திசாயும் இனிய மாலை பொழுதில் அன்பின் திருக்குளமாய் உன்னதமான கல்வாரி பலியில் பங்கெடுக்க கூடியுள்ள அன்பின் உறவுகளே, கிறிஸ்துவின் அன்பு நம்மை எல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. பாவிகள் எமக்காக பாடுகள் ஏற்று சிலுவை சுமந்து உயிர் நீத்த இறைமகன் இயேசுவின் கல்வாரி பாதையின் சிந்தனைகளுடன் இணைந்து இயேசுவின் உயிர்த்த பிரசனத்தை உணர்த்தும் கல்வாரி பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். விசேடமாக 6ஆம் வலயத்தில் உள்ள குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். இக்குடும்பங்களில் உள்ள சிறுவர்களின் கல்வியும் ஒழுக்கமும் சிறந்திடவும், இளைஞர் யுவதிகளின் தொழில் வாய்ப்புகள் மேம்படவும், குடும்பங்களின் பொருளாதாரம் மேலோங்கிடவும், நோய் திருப்போர் நலம் பெறவும் மன்றாடுவோம். உமக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று கூறிய பேருது இயேசுவை மறுதலித்தது போல இயேசுவை பின்பற்றி வாழும் ஆசை கொண்டிருந்தாலும் வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்கள், நெருக்கடிகள், ஆசைகள், பகைமை உணர்வுகளால் நாமும் இயேசுவுக்குரிய சாட்சிய வாழ்வு வாழ தவறிவிடுகின்றோம். மனங்கள் செய்த பாவத்தினால் அமைதி இழந்து அல்லல் பட்டு வாழும் வாழ்விற்காய் மனம் வருந்துவோம். இங்கு கூடியுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் புனித வாரத்திலே எம்மிடமுள்ள தீமையான உணர்வுகளை விட்டுவிட்டு இறைவனிடம் திரும்பி வருவோம். மனம் வருந்தும் பாவிகள் மட்டில் நல்லவரும் இரக்கமும் உள்ளவராகிய இறை தந்தையுடன் இணைந்து வாழ்வதற்குரிய மனமாற்றம் பெற்று வாழ்ந்திட வரம் கேட்டு தொடரும் திருப்பலியில் இணைந்திடுவோம். மூவர் இறைவனுடைய நாமத்துடன் இந்த திருப்பலியை ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. பிரியமான சகோதரர்களே, இந்த மாலை பொழுதிலே நாங்கள் 6ஆம் வலய மக்களாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்க நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இறைவனுடைய அந்த அருள் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் கடந்து செல்ல அனுமதிப்போம். எங்கள் வாழ்வில் இருக்கிற குறிப்பிடத்தக்க பாவ நாட்டம் பலவீனங்களை ஒரு கணம் நினைப்போம். ஆண்டவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்கரியோ, ஆண்டவர் இயேசுவை மறுதலித்த அவருடைய முதன்மை சீடனாகிய பேதுரு, அவரை விட்டு ஓடி சென்ற ஏனைய 10 பேர், இவர்களில் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நினைத்து பார்ப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நாங்கள் செய்து வருகிற எங்களுடைய எல்லா பாவங்களையும் நினைப்போம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இந்த புனித வாரத்தின் புனித செவ்வாய் நினைவில் ஆண்டவருடைய பலியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிற நாங்கள் எமக்காகவும் நமது குடும்பத்திற்குமான தேவையை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வை நாங்கள் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறிவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 6. தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், தொலைவாழ் மக்கள் இனங்களே கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையில் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா தோணியில் என்னை மறைத்துக் கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே உன் வழியாய் நான் மாற்றியுடுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். ஜாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுன்ற இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கின்றார். அவர் கூறுவது, ஜாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுறவிடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையில் நின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியில் நின்று என்னை காத்தருளும். என் தலைவரே, நீரே ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிடித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும்.
அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். என் வாய் நாள்தோறும் பரமதந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரை போற்ற பெறுக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல் நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 21 முதல் 33, 36 முதல் 38 வரை. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி இவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடரில் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுபடியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய ஜூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தார். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவரிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனார். அது இரவு நேரம். அவன் வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்துக்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்துக்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு உள்ளம் கலங்கியவராய். உங்களுக்கு எப்பயாவது கூட உள்ளம் கலங்கி இருக்கா? பல தடவைகள் கலங்கி இருக்கு. இன்றைக்கும் கலக்கமாக இருக்கும். இவ்வளவு களைச்சு போய் வந்திருக்கிற இந்த வெக்கைக்குள்ள இந்த சுவாமி திருப்பி பிரசங்கம் தொடங்குகிறது ஒரு கலக்கமாக இருக்கலாம், இல்லையா? இல்லாட்டி விலையத்தில் என்னென்று பூச வைக்கிற கலக்கமாக இருக்கலாம். ஒரு அம்மா சொன்னாவா, நீங்கள் சிலாலையில் இந்த நினைக்கிறேன் உங்களுக்கும் என்ன போல அறிவில்லாத ஆட்களாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா சொன்னாவா, இந்த சுவாமிக்கு அறிவில்லை. ஏனென்று கேட்டால் இவர் வீடுகளில் பூச வைக்கிறார். எனக்கு மட்டும்தான் அறிவில்லைன்னு பார்த்தா 6ஆம் நிலையை தாக்களுக்கு அறிவில்லை போல. பாவன் டீச்சர் 60 வயது முடிச்சு தன்னுடைய பணி ஓய்வில் அவங்களோட வீட்டில் நாங்கள் பூச வைக்கிறோம். ஆகவே சிலருடைய பார்வையில் நாங்கள் அறிவில்லாத அறிவிலிகளாக இருக்கலாம். ஆண்டவரை தேடுகிறவர் எல்லாரும் உலகின் பார்வையில் அப்படித்தான் இருப்பார். அறிவானவர்கள் ஆண்டவரை விட்டு போவார்கள்.
இங்கே நாங்கள் நட்சத்திரத்திலே பார்க்கிறோம் 2 அறிவானவர்கள். யாரு? யூதாசும் பேதுருவையும் பார்க்கிறோம். அந்த யூதாஸ் இயேசுவையா பணத்தையா அவன் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். அவனுக்கு முக்கியமாகியது இயேசுவை விட அந்த 30 வெள்ளிக்காசு. எனவே அவன் காட்டி கொடுக்கிறான். பேதுருவை பார்க்கிற பொழுது பேதுருவுக்கு இயேசுவா இல்லையா தன்னுடைய சொந்த பாதுகாப்பா என்று பார்க்கிறார். அறிவு ரீதியாக யோசிச்சிருக்கிறார். இயேசுவை விட தன் பாதுகாப்பு முக்கியமாக யோசிச்சார். எனவே இயேசுவை தெரியாது என்று 3 தடவை, அதில் 2 தடவை பெண்களிடமே அவர் மறுதளிக்கிறார். தெரியாதுன்னு சொல்றார். பழமையா பெண்களை வலுவில்லாத ஆக்கள்னு சொல்லுவார்கள். ஆனால் வலுவான பெண்கள் விரிக்கணும். வீடுகளில் போய் பார்த்தா தான் தெரியும். அம்மா அம்மாட்ட வலுவும் அப்பா அம்மாட்ட வலுவின்மையாக கொண்டுறாள் எனக்கு சொல்லிச்சு. கோயிலில் பந்திலாம் இருக்கிற பொழுது 2-3 அப்பா அம்மா பயங்கர அட்டகாசம். எதுக்கெடுத்தாலும் பிரச்சனையாக தான். இந்த கூட்டங்களில் எதுக்கெடுத்தாலும் அவங்க எதிர்பாராதான் கேட்பாங்க. என்னடா இந்த மனுஷி மாதிரி இந்த ஆளை கண்ட்ரோல் பண்ணதுன்னா ஆக்கிட்ட சொன்ன நேரம் அவன் சொன்னாங்க. வீட்டை போனால் பாரு அந்த பாம்பு கொட்டிக்க பாம்பு இருக்கிற வரையும் கம்மி பண்ணுறது. எப்போ கேட்டத்தில் வந்து வெளியே வாரேரோ அப்போ தான் அவர் சண்டித்தனமாக இருப்பார். எப்போ கேட்டத்தில் வந்து உள்ளே போகிறேரோ அதோட அடங்கி போயிடும்னு சொன்னாங்க. அப்படியும் இருக்கலாம் இல்லையா? இங்கே நாங்கள் பார்க்கிறோம் யூதாஸ் கரியோத் பேதுரு 2 பேரும் தங்களுடைய தெரிவிலே இயேசுவை விட பணத்தையும் தங்களுடைய சொந்த பாதுகாப்பை முக்கியமாக கருதுகிறார்கள். எனவே அவர்கள் இயேசுவை ஒருவர் காட்டி கொடுத்தால் ஒருவர் மறுதளிக்கிறார். அந்த மறுதளிப்பும் காட்டி கொடுப்பும் எப்படி நிகழ்கிறது என்றால் அவர்கள் இயேசுவை முதன்மைப்படுத்தாதனால். இயேசுவை அவர்கள் முதன்மைப்படுத்தி இருந்தால் தங்களுடைய உயிரே போனாலும் அவர்கள் அதிலிருந்து சரி இருக்க மாட்டார். இந்த யூதாஸ் கரியோத் அவனால் அந்த தீர்மானம் எடுக்கிற பொழுது இயேசுவை அவன் ஒரு தீர்மானமாக எடுக்க முடியவில்லை. பேதுருவாலும் முடியவில்லை. ஆனால் அந்த சேவல் கூவுகிற பொழுதுதான் அவனுடைய கண்களால் கண்ணீர் ஓடுகிறது. 2வது முறை சேவல் கூவுவதற்கு முன் 3 முறை நீ என்னை மறுதளிப்பா என்று இயேசு சொல்லுகிறார். அந்த இரவில் அந்த விடிய காலையிலே அந்த சேவல் 2வது முறை கூவுகிற சத்தம் கேட்கிற பொழுதுதான் பேதுருடைய கண்களால் கண்ணீர் ஓடுகிறது. சிலர் சொல்வார்கள் பேதுருடைய அந்த கண்ணால் கண்ணீரோடைய பகுதி ஒரு தாழ்ந்த பகுதியாக இருந்ததாம். டெய்லி அவர் விடியப்புறம் எழுப்பி அழ தொடங்கியிருக்கார் தான் செய்த பாவத்துக்காக. அவர் பாவத்துடைய பரிகாரமாக என்ன செய்தார் பேதுரு என்றால், கடைசியில அவர் மரணிக்கிற பொழுது அவரையும் சிலுவையிலே அறைந்து ரோமாபுரியிலே அவரை கொல்ல முற்படுகிற பொழுது அவர் தன்னை தலைகீழாக அறையும்படி சொல்லுகிறார். அதான் அவர் செய்த பெரிய பரிகாரமாக இருக்கிறார். தான் செய்த பாவத்துக்காக இயேசுவின் வழியிலே அதே முறையிலே சிலுவையில் அறையப்படாமல் தலைகீழாக அறையப்படுகிறார். அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தது. இயேசுவை நேர அறைஞ்சது இவ்வளவு வலிவாக கடினமாக இருந்திருக்கும் என்றால் தலைகீழாக அறைஞ்சிருக்கிற பொழுது எப்படி இருந்திருக்கும்? என்ன ரத்தம் தலைக்கு வந்திருக்கும், ப்ரெஷர் கைக்கு போயிருக்கும், அவருடைய இதய துடிப்புகள் எல்லாம் வித்தியாசமாக வந்திருக்கும். சில வேளைகளிலே அவருடைய உள்ளே இருந்த எல்லாம் இந்த மூக்கு வாய்களாலே வெளியேறி இருக்கும். அவ்வளவு கொடுமையையும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு பேதுருவுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறதை பின்னர் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் முன்னர் நாங்கள் பார்க்கிற பொழுது பேதுருவும் இந்த யூதாஸ் கரியோத்தும் ஒரே வகையிலே தான் பாவம் செய்கிறார்கள். ஏனைய 10 பேரை பார்த்தா என்ன நடக்குது? அவர்களும் இயேசுவை விட்டு ஓடுகிறார்கள் என்றால் இந்த 12 பேரும் ஒரே இதுதான். கிளாஸில் போட்டால் ஒரு ஆள் கூடி ஒரு ஆள் குறையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளிச்சா, மற்றவன் ஓடி போனான். ஆகவே 10 பேரும் அதே ஸ்டைல் தான். இன்றைக்கு நானும் நீங்களும் அங்கே இருக்கிறோம். இயேசு அங்கே இருக்கிறார். எங்களுடைய அன்றாட தெரிவுகள் இதுவாக இருக்கிறார். என்ன இயேசு இங்கே இருக்கிறாருன்னா இங்கால இருக்கிறத இடப்பக்கம் இருக்கிறத நாங்கள் தெரிவு செய்கிறோமா, இயேசுவை நாங்கள் தெரிவு செய்கிறோமா எங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்பதுதான் இந்த புனித வாரத்தில் இன்றைய இந்த புனித செவ்வாய்க்கிழமை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த முதல் வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம், அம்புரா துணியிலே ஒழித்து வைத்திருக்கிற அந்த அம்பு. அம்புரா துணின்னா என்ன? அம்புரா துணின்னா என்ன? அம்புகளை வச்சிருக்கிற அந்த பகுதி என்ன?
ஹோல்சரண்டா இது AK-47 ஹோல்சரண்டா இது அதுக்குள்ள ரவுண்ட்ஸை சேர்த்து வச்சிருக்கிறார். அதே மாதிரி அம்பரா துணியில் அம்பை சேர்த்து வச்சிருக்கிறார். சில அந்த படங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது அதை பின்னுக்கு எடுத்து பெய்வார்கள் இல்லையா. சில அம்புகளை வச்சிருப்பார்கள் கடைசி அந்தயத்துக்காக பயன்படுத்துறது. இல்லைன்னா நோம்பலாக எறிவார். அந்த சரியான ஒரு பாயிண்ட் வந்துட்டேன்னு சொன்னால் தான் நல்ல அம்பால் அவர்கள் எய்துவார்கள். நாங்களும் எந்த அம்புகளை எங்களுடைய அம்பரா துணியிலே மறைத்து வைத்திருக்கிறோம்? இயேசுவுக்காக எதை நாங்கள் வைத்திருக்கிறோம்? நாங்கள் எல்லாத்தையுமே செலவழிக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது இயேசுவுக்காக சில விடயங்களை மறைத்து வைத்தவர்களாக இருக்கிறோம் பயன்படுத்துவதற்காக? இறைவன் எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். நாங்கள் எவ்வளவு தூரம் எம்மை நாங்கள் இறைவன் பயன்படுத்த இடம் கொடுக்கிற மக்களாக இருக்கிறோம்? யூதாஸ் கரியோத்தை ஆண்டவர் அதே அழைப்பு தான் அழைத்தார். பேதுருவும் அதே தான். ஏனைய 10 பேரும் அதே நிலைமை தான். ஆனால் அவர்கள் மானிடர்களாகிய அவர்களால் இயேசுனுடைய அழைப்புக்கு அவருடைய துன்பத்திலே உடல் இருக்க முடியவில்லை. இயேசு அப்பத்தை பருக செய்த பொழுது உடல் இருந்தவர்களால், வெள்ளத்தில் அவர்கள் போகிற பொழுது பெரிய அலை வந்த பொழுது இயேசுக்கு அருகிலே இருந்தவர்களால், அல்லது இயேசு அழைத்த பொழுது அவருக்கு அருகிலே சென்றவர்களால் அவருடைய துன்பத்திலே அருகிலே நிற்க முடியவில்லை. சில வேளைகளில் நாங்களும் எங்களோடு இருக்கிறவர்களோடு எவ்வாறு வாழுகிறோம், நமது குடும்பங்கள் எவ்வாறு வாழுகிறோம், நமது அயலிலே நாங்கள் எவ்வாறு வாழுகிறோம், நம்முடைய பங்கிலே நாங்கள் எவ்வாறு வாழுகிறோம் என்பதை இன்றைய நாள் நமக்கு மிகவும் ஆழமாக சிந்திக்க அழைக்கிறோம். நாங்கள் எந்தெந்த கட்டங்களிலே இயேசுவை காட்டி கொடுத்திருக்கிறோம், எந்தெந்த கட்டங்களிலே நாங்கள் இயேசுவை மறுதளித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கவும் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. நான் எந்த கட்டத்திலே யூதாஸ் கரியோத்தாக அல்லது பேதுருவாக அல்லது ஏனைய 10 சீடர்களாக நான் வாழ்ந்திருக்கிறோம்? இயேசுவை தோடி இருக்கிறோம், அல்லது அவரை மறுதளிச்சிருக்கிறோம், தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறோம், அல்லது அவரை காட்டி கொடுத்திருக்கிறோம். இவ்வாறு நாங்களும் எங்களுடைய பலவீனங்களிலே ஒவ்வொரு வகையில் நாங்களும் வாழ்கிறோம் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கணத்திலே நாங்கள் ஒரு கணம் சிந்திப்போம். இறைவனுடைய ஆசிரை, அவருடைய வல்லமையை, அவருடைய அருளை நாங்கள் இந்த புனித வாரத்திலே, இந்த புனித செவ்வாய்க்கிழமை இந்த மாலை பொழுதும் நாங்கள் சிந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார். நானும் நீங்களும் அவருடைய சாட்சிகளாக எவ்வாறு வாழுகிறோம், வாழப்போகிறோம் என்பதை ஒரு கணம் சிந்திப்போம். ஆமென். எங்களுடைய தேவைகளுக்காக எழுந்து கொண்டு மன்றாடுகிறோம். நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இசைப்படையும் பலன்களால் உமது வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையின் தலைவரே, திருச்சபையின் பணியாளர்கள் ஒவ்வொருவரும் ஒரு உரைமகனின் சாட்சிய வாழ்ந்து அன்பை தூதராக விளங்குவதற்கு வரும் காலம். சிறப்பாக பலி கொடுக்கும் எங்கள் பங்கு தந்தையோடு உடனிருந்து வழிநடத்தி அவருக்கு வேண்டிய உடல் உள்ள நிலத்தை அளித்து வேண்டும் என்று இறைவா உண்மை மாட்சியின் இறைவா, உமது திருமாலின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை நினைவு கூற இருக்கும் நாங்கள் எமது பாவங்களுக்காக இறந்து அவரில் உயிர்த்திடவும் அவரது மாட்சியில் பங்கெடுத்திடவும் பெறமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்மடம் தருகிறோம். குடும்பங்களில் அன்பு, விட்டுக் கொடுப்பு, இரக்கம் போன்ற பண்புகள் நிறைய பெறவும், அதனால் இரக்கத்தை பெற்று நமது குடும்பங்களில் அன்பும் ஆரோக்கியமான நிலைமைகள் நிலவவும் தரமளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் தேவனே, இத்திருப்பலி எமது வீட்டில் நடைபெறுவதற்கு தந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். பெண் தலைமைத்துவம் கொண்டு இக்குடும்பத்தை வழிநடத்தும் எமது அம்மாவை நிறைவாக ஆசீர்வதியும். பிள்ளைகளாகிய எமது கல்வி நிலைகள் மேம்படச் செய்யும். எம்மை விட்டு பிரிந்த எமது அப்பாவின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைந்தருள
வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை, நமது குடும்பத்தினுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதம் கொண்டு வருவோம். சிறப்பாக நம்முடைய குடும்பத்துக்கு எந்த தேவை இருக்கிறதோ அதை ஒரு கணம் கண்களை மூடி ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். தந்தையே, ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலிப்பொருளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெற்று செய்யும் நீ அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறை பொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன்ன காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்த களிப்புடன் சொல்வதாவது: ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தொழில்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்திருந்த விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
வருகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பெருங்கத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. இதோ இறைவனின் சமரித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு, இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோம். கருணை பெறுகிற நேரம். கருணை பெற கூடியவர்கள் முன் வந்து ஆண்டவரை வணங்கி ஒரு கரத்தினாலே அவருடைய உடலை எடுத்து இரத்தத்திலே தோய்த்து உட்கொள்ளுமாறு Yes.
நண்பர் இயேசு சிலுவையில் மரித்து என்னை காத்தார் என்று சொல்லவோ நண்பனுக்காய் தரும் உயிர் தியாகம் மிஞ்சும் நட்பென்று எங்குள்ளதோ என் நண்பர் இயேசு சிலுவையில் மரித்து என்னை காத்தார் என்று சொல்லவோ என்னை காத்தார் என்று சொல்லவோ நாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளையிலே என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிலே நாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளையிலே என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிலே ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமாய் அன்போடு என்னை காத்து என்னோடு இருந்து என்னை கவலைகள் மறக்குதையா பல கவிதைகள் பிறக்குதையா என்ற சின்ன செயலிலும் ஈடுபட்டு உழைத்தால் மனதுக்கு மகிழ்ச்சியையா இறையரசங்கே மலருதையா வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவினிலும் வழி நடத்த வேண்டும் ஏசையா வழி நடத்த வேண்டும் ஏசையா ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமாய் அன்போடு என்னை காத்து என்னோடு இருந்து என்னை வழி நடத்தும் இறைவா உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருளடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பியனே நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியையும் சிலுவை பாதையும் ஒழுங்குபடுத்திய இந்த வலைய பிரதிகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் உங்களது நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த புனித வாரத்தில் இந்த புனித பயணத்தை நாங்கள் தொடர்ந்து ஆற்றுவோம். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். God bless you. அன்பை என் கரவாரி தருவே அம்மா உன் மலர்பாதம் வருவே அன்பை என் கரவாரி தருவே கனிவான அருளாலே அழைப்பாய் இனிதான பொருளாகி வா அம்மா
பா